சிவகாமியின் சபதம். பாகம் 1. பூகம்பம். பிரயாணிகள். என்னைத் தானே கொல்ல வந்தது என்றான் பரஞ்சோதி ஏளனமான குரலில். என் சிஷ்யனை நான் காப்பாற்ற வேண்டாமா என்றார் புத்த பிக்ஷே. சிஷ்யனா? யாரைச் சொன்னீர்கள்? ஆமாம், நீ என் உயிரை ஒரு சமயம் காப்பாற்றினாய், அதற்கு பிரதியாக. தங்கள் உயிரை நான் காப்பாற்றினேனா? எப்போது? 300 வருஷங்களுக்கு முன்னால். என்ன? 300 ஜன்மத்தில்? ஓஹோ! தாங்கள் முக்காலமும் உணர்ந்த முனிவர் என்பது தெரியாமல் கேட்டுவிட்டேன், க்ஷமிக்க வேண்டும். சந்நியாசி மெளனமாக நடந்தார். மறுபடி பரஞ்சோதி, சுவாமி, இனிமேல் வரப்போகிறது கூட தங்கள் ஞான திருஷ்டியில் தெரியுமல்லவா என்று கேட்டான். வரப்போகிறது ஒன்றைச் சொல்லட்டுமா? சொல்லுங்கள். இந்த நாட்டுக்கு பெரிய யுத்தம் வரப்போகிறது. பெரிய யுத்தமா? ஆமாம், மகா பயங்கரமான யுத்தம். பாலாறு இரத்த ஆறாக ஓடப்போகிறது. மகேந்திர தடாகம் இரத்தத் தடாகம் ஆகப் போகிறது. ஐயோ, பயமாயிருக்கிறதே. போதும் அடிகளே, சற்று பொறுத்து. மறுபடியும் பரஞ்சோதி, நாட்டின் சமாசாரம் எனக்கெதற்கு, சுவாமி? என் விஷயமாக ஏதாவது தெரிந்தால் சொல்லுங்கள் என்றான். இன்று ராத்திரி உனக்கு ஒரு கஷ்டம் ஏற்படப் போகிறது. சிவசிவா, நல்ல வாக்காக ஏதாவது சொல்லக்கூடாதா? புத்த பகவானுடைய அருளால் அந்த கஷ்டம் நீங்கும். நான் சைவன் ஆயிற்றே. புத்தர் எனக்கு அருள் செய்வாரா? புத்தருடைய கருணை எல்லையற்றது. அதோ வருவது யார் என்று கேட்டான் பரஞ்சோதி. மங்கிய மாலை வெளிச்சத்தில் ஓர் அபூர்வ உருவம் அவர்களுக்கெதிரே வந்து கொண்டிருந்தது தெரிந்தது. பார்த்தாலே தெரியவில்லையா? திகம்பர சமண முனிவர் வருகிறார் என்றார் புத்த பிக்ஷு. சமண முனிவர்கள் இன்னும் இங்கே இருக்கிறார்களா என்று பரஞ்சோதி கேட்டான். முக்கால்வாசி பேர் பாண்டிய நாட்டுக்குப் போய்விட்டார்கள். மற்றவர்களும் சீக்கிரம் போய்விடுவார்கள். சமண முனிவர் அருகில் வந்தார்.